பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எங்களை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. வாழிய பல்லாண்டு நீங்கள் வாழிய பல்லாண்டு. கற்பனை என்றாலும் கற்சிலை என்றாலும் கந்தனே உனை நான் மறவேன். நகரத்தார் குலம் வலையொலி ஊடக நேயர்கள் அனைவருக்கும் தமிழ்ச்செல்வி உடையப்பனின் அன்பான வணக்கங்கள். உங்கள் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு தின வாழ்த்தினை கூறி இன்றைய செய்தியினை தொடங்குகின்றேன். செட்டி நாட்டில் எந்த ஒரு மங்கள நிகழ்வாக இருந்தாலும் அவற்றுள் முதன்மையாக இடம்பெறுபவை நடுவீட்டு கோலம், குத்து விளக்கு மற்றும் மங்கள சங்கொலியாகும். தைத்திங்கள், பிள்ளையார் நோன்பு, படைப்பு, திருமணம், திருமணத்திற்கு அழைத்தல், சடங்குகளித்தல், முற்றோதல், காவடி பூஜை, இப்படி எந்த ஒரு முக்கிய நிகழ்வுகளின் போதும் இந்த கோலம் தனிப்பட்ட நிகழ்விலும் பொது நிகழ்வானாலும் போடப்பெறும். இது ஒரு மங்களத்தின் அடையாள சின்னமாக கருதப்பெறுகின்றது. பச்சரிசி மாவை அரைத்து துணியில் நனைத்து எடுத்து மோதிர விரலால் போடப்பெறும். அந்த கோலம் சாமி வீட்டின் அறையில் போடும்போது அது நடுவீட்டு கோலம் என்று அழைக்கப்பெறும். திருமணத்தின் போது மணமக்கள் அமரும் மனையின் மீது போடப்படும் கோலம் மனைக்கோலம் ஆகும். மாப்பிள்ளை அழைப்புக்கு வாயிலில் இடும் கோலமோ மாப்பிள்ளை அழைப்பு கோலமாகும். இது நடுவீட்டு கோலத்தில் இருந்து சற்றே வேறுபட்டு இருக்கும். பொங்கல் விழாவின் போது இடும் கோலத்தை பொங்கல் கோலம் என்று அழைப்பர். இதுவும் நடுவீட்டு கோலத்திலிருந்து சற்றே மாறுபட்டுதான் இருக்கும். செவ்வக வடிவில் அமைந்திருக்கும். நடுவீட்டு கோலத்தில் முதலில் ஒரு சதுரத்தை வரைவர். அது வீட்டை, அதாவது வளவை குறிக்கும். அதன் உட்புறம் நெருக்கமாக நெளிவுகள், கோடுகள், கட்டங்கள் கொண்டு அடைப்பர். இது நமது உறவுகளின் நெருக்கத்தை குறிக்கும். அதன் அருகில் வரையப்பெறும் கால்களானது வீட்டின் தூண்களையும் 8 திக்குகளையும் குறிக்கும். 4 திசைகளிலும் வரையப்பெறும் கோபுர அமைப்பு வீட்டின் மேற்கூரையை, மேங்கோப்பை குறிக்கும் என்பர். வாழ்வில் கோபுரம் போல் உயர வேண்டும் என்ற அடையாளமாக காட்டப்பெறுகிறது. இது இந்த கோபுரத்தின் உட்புறத்தில் நெளிக்கட்டம், கோடுகள் கொண்டு நெருக்கமாக அடைப்பர். மேலும் வெளிப்புற 4 கால்களின் அருகில் சங்கு, கலவடை, பூக்கள், மாங்காய் போன்ற உருவங்கள் எல்லாம் வரைவர். சங்கு நகரத்தார்களின் வாழ்வியலில் இன்றியமையாத மங்கள சின்னமாகும். இது எல்லா திசைகளில் இருந்தும் மங்கள செய்திகள் வந்தடைவதை குறிக்கும். மாங்காய், பூக்கள் இவை வாழ்வின் வளம் என்றென்றும் குறையாது செழுமையின் சின்னமாகவும், கலவடை என்பது 16 செல்வமும் பெற்று வாழ்வில் மங்கள பெருக்கத்தை குறிக்கிறது. இந்த கோலத்தை சுற்றி வெளிப்புற இரட்டை வரிசையாக நெருக்க புள்ளி குத்துவர். இது கணவன் மனைவியை குறிக்கிறது. நடுவீட்டு கோலத்தில் குத்தப்பெறும் புள்ளிகளைப் போல நமது வீட்டிலும் புள்ளிகள் பெருக வேண்டும் என்பதையும் குறிக்கும். புள்ளி என்பது ஒரு முழுமையின் குறியீடு. ஆகவேதான் நமது நகரத்தார்கள் புள்ளி என்ற சொல்லாட்சியை மிக கவனமாகவும் பொருளார்ந்ததாகவும் பயன்படுத்தினர். புள்ளி என்பது நிறைவானது, குறைவில்லாதது. ஆகவே புள்ளி என்ற சொல்லாட்சி நாட்டுக்கோட்டை நகரத்தார் குடிமரபில் இன்றியமையா பொறுப்புகளை, பொருள் கொண்ட வாழ்வியலை தன்னகத்தே கொண்டுள்ளது. ஒருவருக்கு, அதாவது ஒரு நாட்டுக்கோட்டை நகரத்தார் ஆண் மகனுக்கும் அந்த மரபு வழி வந்த பெண் மகளுக்கும் திருமணம் உறுதி செய்ய பெற்று பாக்கு வைத்து திருமணம் சொல்லி உற்றார் உறவினர் கூடி ஊரார் வாழ்த்துரைக்க திருமணம் நடைபெற்ற கணத்திலேயே அந்த இணையர் ஒரு முழுமை பெற்ற புள்ளியாகி விடுகின்றனர். இவர்கள் சமூக செயல்பாடுகளிலும்
அதன் மரபுசார் நியமங்களிலும் தங்களின் பங்களிப்பை முறைப்படி செய்வதற்கு உரிமை உடையவர்களாய் உள்ளனர். இப்படிப்பட்டவர்களே சமூக நிகழ்வுகள், கோயில் காரியங்களில் நேரடியாய் ஈடுபட்டு பங்கெடுத்தல், சமூக உறவு முறைகளிடம் விவாதங்கள், கருத்துரைத்தல் ஆகிய பல்வேறு முக்கிய நடவடிக்கைகளில் ஈடுபட தகுதி உடையவர்களாய் இருக்கின்றனர். முன்பெல்லாம் ஆட்சிகள் 1950 வரை ஆண்டில் வீட்டில் முடைந்த தடுக்குகள், நேட்டிப்பைகள், மனை விரிப்புகள் போன்றவற்றில் நடுவீட்டு கோலமிட்டு அழகுபடுத்தி வைத்திருப்பர். இவை அழகு சாதன பொருளாக இருந்தன. சுப நிகழ்வுகளில் நடுவிட்டு கோலமிட்டு அதன் மீதே தங்கள் கைவண்ணத்தில் செய்த விரிப்பையோ தடுக்கையோ இட்டு பயன்படுத்தினர். நடுவீட்டு கோலம் ஒரு தனித்துவமான அடையாளமே. ஒவ்வொரு நகரத்தார் வீட்டுக்கும் நடுவீட்டு கோலம் இப்படித்தான் இட வேண்டும் எனும் சில வழிமுறைகளும் உண்டு. இந்த கோலமானது நல்ல நேரம் பார்த்து வீடுகளில் விழாக்களில் இடுவர். அதுபோலவே இந்த கோலத்தை விழா முடிந்ததும் நல்ல நாள் நேரம் பார்த்து ஒற்றைப்படையில் வரும் நாளில் கோலத்தை சுத்தமான துணியை கொண்டு மெழுகுவர். அதன் பின்னர்தான் வீட்டார் தொலைதூர பிரயாணம் மேற்கொள்வதாக இருந்தால் மேற்கொள்வர். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நடுவீட்டு கோலத்தை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அவர்கள் இதன் முக்கியத்துவத்தை அறிந்து போட கற்றுக்கொள்ள வேண்டுமாக நாம் வழி நடத்துவோம் அவர்களை. அவர்களும் அதன் முக்கியத்துவத்தை அறிந்து சிறப்பாக செயல்படுவர் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.